நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கிரண், மதுமிதா பத்தின விஷயம் வந்து நம்ம கௌதமுக்கு வந்து தெரிய வருது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது எப்படி என்னன்னு பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயுமே வந்து நம்ம கௌதம், மதுமிதா 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம கௌதம் வந்து சொல்றாங்க, ஏதோ ஒரு சாப்பாடோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து அத எடுக்க போறாங்க. எடுத்துட்டு வராங்க. டக்குன்னு பார்த்தா ஃபோன் வருது. யார்ட்ட இருந்து ஃபோன் வருதுன்னு பார்த்தா நம்ம கிரண் தான் கால் பண்றாரு. ஐய்யய்யோ! இவன் எதுக்கு இந்த நேரத்தில கால் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு கையிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பியும் கால் பண்ணுறாங்க. மதுமிதா, அதான் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குல்ல, எடுத்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் ஹலோ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா வந்து எடுத்து பேசுகிறாங்க. அங்கிட்டு பார்த்தா கிரண் வந்து பேசுகிறாரு. என்ன மதுமிதா, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, என்ன கோவமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் முன்னாடி வந்து நார்மலாக எப்படி பேசுவாங்களோ தெரிஞ்ச ஆளுக்கிட்ட அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் டைரெக்டாக வந்து உங்ககிட்ட மேட்ருக்கே வரேன். அதாவது எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, என்னாலலாம் தர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டாக சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்கிட்ட எப்போ மதுமிதா காசு கேட்டேன்? உன்கிட்ட நான் காசு கேட்கல. ஆனால் உன் மூலியமாக தான் எனக்கு காசு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையேங்க, எனக்கு இங்கே சொல்கிறது வந்து எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம லவ் பண்ணோம்ல, அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோமா, அதில் வந்து கொஞ்சம் காசு கிடக்கு சரியா? அதை இப்போ போய் நான் எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு அவங்களும் வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட சொல்கிறாங்க. அதனால தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, சாரிங்க, என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கிரண் வந்து கேட்குற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கு மதுமிதா வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க, நான் ஆஃபீஸில் வந்து கிளாஸ் எடுக்கிற வேலை இருக்குது. எனக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு. உடனே வந்து நான் கிளம்பியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மதுமிதா சொல்கிறாங்க. ஏங்க, கொஞ்ச நேரம் லேட்டாக போகிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் தான் டைம். 1/2 மணி நேரத்தில் வந்து அந்த காசு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் சொல்கிறாரு. அந்த 1/2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து காசை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, அதுக்கடுத்து நீங்கள் யாரோ நான் யாரோ, உங்கள் ரூட்டில் நான் வரமாட்டேன். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கிரண் சொன்ன உடனேயும் சரி இவன் தொல்லை போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரிங்க நான் வரேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது எல்லாத்துலேயுமே தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன மதுமிதா வந்து ஏதோ பயத்தோடயே பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. விறுவிறுன்னு வந்துட்டு இங்கனக்குள்ளே ஃபோனை வச்சா இனிமேல் இவன் கால் பண்ணி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவான், தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும் கௌதமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் எடுத்துகிட்டு விறுவிறுன்னு ரூமுக்கு போகிறாங்க. என்ன எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, இங்கே சார்ஜர் ஏற்றினா அது சரியாக ஏற மாட்டேக்கு, அதான் ரூமில் போய் நான் வந்து சார்ஜ் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கௌதம் சொன்னோடனே விறுவிறுன்னு வந்து நம்ம மதுமிதா வந்து மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு பதட்டத்திலே திரும்பி திரும்பி நம்ம கௌதமை பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கௌதம் மனசில் வந்து ஏதோ ஒரு டவுட் வந்துடுச்சு. இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம மதுமிதாக்கு, அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.